அட்சய திருதியை சித்திரை மாதம் அமாவாசையை அடுத்து வரும் திருதியை திதி நாளையே அட்சய திருதியை என்று போற்றுகின்றோம். சகல செல்வங்களையும் ஞானங்களையும் அள்ளித்தரும் அற்புதம் வாய்ந்த நாள் அட்சய திருதியை. பஞ்சாங்கம் என்பது திதி, கிழமை, வாரம், நட்சத்திரம், கரணம் ஆகிய 5 அங்கங்களின் தொகுப்பாகும். நமது நாட்டில் பெரும்பான்மையான பண்டிகைகள் பஞ்சாங்கத்தின் முக்கிய அம்சங்களான திதி மற்றும் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு அனுசரிக்கப்படுகின்றன. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரத்தை குறிப்பிடுவது திதியாகும். பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு பிறகு வரும் 3வது திதி திருதியை. சித்திரை மாதத்தின் அமாவாசைக்கு பின்வரும் வளர்பிறை திருதியையே அட்சய திருதியையாகும். அட்சயம் என்றால் வளர்தல் என்று பொருள். ரோகிணி நட்சத்திரம் மற்றும் திருதியை திதியும் இணையும் நாளில் செய்யும் தான தர்மங்கள் மற்றும் வழிபாடுகளுக்கு பல மடங்கு பலனுண்டு. படைத்தல் தொழிலை நடத்தி வரும் பிரம்மா அட்சய திருதியை நாளில் உலகத்தை படைத்தார். அதனால்தான் உலக மக்களுக்கு தேவையான வளங்கள் உற்பத்தியாகி கொண்டே இருக்கின்றது. அட்சய திருதியை நாளில் ஆதிசங்கரருக்கு ஏழை பெண் வறுமையிலும் நெல்லிக்கனியை தானம் தந்தார். மனம் குளிர்ந்த ஆதிசங்கரர் ஏழை பெண்ணின் வறுமை நீங்கும் என கூறி செல்வத்திற்கு அதிதேவதையான ஸ்ரீ மகாலட்சுமி தேவியாரை மனதால் நினைத்து தியானம் செய்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடி ஏழை பெண்ணின் வறுமையை போக்க தங்க நெல்லிக்கனிகளை மழையாக பொழியச் செய்தார். இதே நாளில்தான் கிருஷ்ணன் வறுமையில் வாடிய தனது நண்பர் குசேலர் அன்புடன் கொடுத்த அவளை அட்சயம் என்று கூறி 3 பிடி உண்டு கோடி கோடியாக செல்வங்களை அள்ளி கொடுத்து குசேலனை குபேரனாக்கினார். அன்றைய தினம் மகாலட்சுமி நாராயணர் படம் வைத்து கனகதாரா ஸ்தோத்திரம், ஸ்ரீ சூக்தம் பாடி குசேலர் கதை படித்து அவள் பாயாசம் வைத்து வழிபட்டால் பல தலைமுறை வறுமை, கடன், தீராத சொத்து பிரச்சனை, திருமண தடை தீரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. திருப்பதி ஏழுமலையானின் திருமணத்திற்கு கடன் வாங்கிய குபேரன் அட்சய திருதியை நாளில் மகாலட்சுமியை வழிபட்டு சங்கநிதி, பதுமநிதியை பெற்றதாக ஐதீகம். எனவே அன்றைய தினம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்தால் குறையாத செல்வம் உள்ள செல்வந்தர்களாக லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெற்று பூரண நலத்துடன் வாழலாம். அட்சய திருதியை நாளில் பூஜை அறையில் குலதெய்வ இஷ்ட தெய்வங்களை வணங்கி வழிபடும் போது பூஜையில் தொழிலாவணங்கள், பணம் இவற்றையெல்லாம் வைத்து அவற்றிற்குரிய மந்திரங்களையும் உச்சரித்து வலம்புரி சங்கில் தீர்த்தம், பால் போன்றவை வைத்து சாமிக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். மேலும் இத்துடன் அருகம்புல், வில்வம், துளசி, மறிகொழுந்து, மல்லிகை, செந்தாமரை மலர்களாலும் வீட்டிலும் வியாபார ஸ்தலங்களிலும் வழிபட்டால் தொழில் முன்னேற்றமும் குடும்ப விருத்தியும் ஏற்படும். அட்சயம் என்றால் தேயாது, குறையாது, வளர்தல் என்று பொருள். சித்திரை மாத வளர்பிறையில் வரும் திருதியை நாளே அட்சய திருதியை எனப்படுகின்றது. எல்லா நலன்களையும் குறைவிலாது அள்ளி கொடுக்கும் இந்த திருதியை நன்னாளை அட்சய திருதியை என அழைத்து போற்றி கொண்டாடினர். அதனால்தான் மிக விலை உயர்ந்ததாக கருதப்படும் தங்கத்தை அன்று மக்கள் வாங்குகின்றனர். மகாகவி காளிதாசர் அருளிய உத்திர காலாமிரதம் எனும் ஜோதிட நூல் திதி நாட்களில் மிகவும் விசேஷமானது திருதியை என்று கூறுகின்றது. பௌர்ணமி திதி, அமாவாசை திதி, சதுர்த்தி திதி, ஏகாதசி திதி, அஷ்டமி திதி போன்ற திதிகளை போன்றே அமாவாசைக்கு பிறகு வரும் திருதியை திதியும் சிறப்பு திதியாக திகழ்கின்றது. அமாவாசைக்கு பிறகு வரும் 3வது திதி நாளான திருதியை திருநாள் திருமகளுக்குரிய நாளாக திகழ்கின்றது. அதிலும் தமிழ் மாதத்தில் சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வரும் 3வது பிறையான அட்சய திருநாள் மிகவும் மகிமை மிக்கது என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையில் கோலமிடுங்கள். அதன் மேல் ஒரு மனைப்பலகையை போட்டு மேலே வாழை இலை ஒன்றினை இடுங்கள். இலையின் நடுவே கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் ஒரு செம்பில் நீர் நிரப்பி மாவிலை, மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து கலசமாக்குங்கள். அதனுள் காசுகளை போடுவது, காசுகளை பரப்பி அதன் நடுவே கலசத்தில் வைப்பதெல்லாம் அவரவர் வழக்கப்படி செய்யலாம்.
கலசத்தின் அருகே ஒரு படி ஆழாக்கு அல்லது ஒரு டம்ளரில் நெல் நிறைத்து வையுங்கள். கலசத்திற்கு பொட்டு பூ வையுங்கள். லட்சுமி நாராயணர் படம் இருந்தால் அதனையும் வைத்து அலங்கரியுங்கள். பின்னர் குத்துவிளக்கினை ஏற்றி வையுங்கள். மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வாழை இலையில் வலப்பக்கமாக வையுங்கள். நீங்கள் புதிதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வைக்கலாம். விலை உயர்ந்த பொருள்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. அட்சய திருதையை நாளில் எல்லோரும் வாங்க முடிந்த பொருளான உப்பை வாங்கி வைத்தாலே போதும். அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்கள் வீடு தேடி வந்துவிடும். முதலில் விநாயகரை வேண்டிக் கொள்ளுங்கள். பின்னர் கலசத்தில் மகாலட்சுமியை எழுந்தருளும்படி பிரார்த்தியுங்கள். உங்களுக்கு தெரிந்த விஷ்ணு, லக்ஷ்மி, சிவன், பார்வதி, குபேரன் துதிகளை சொல்லலாம் அல்லது கேட்கலாம். குசேலரின் கதையை படிப்பது, கேட்பது, சொல்வதும் சிறந்தது. பின்னர் அவரவர் வழக்கப்படி தூப தீப ஆராதனைகள் செய்யுங்கள். இந்த பூஜையில் பாயாசம் அல்லது சர்க்கரை கலந்த பால் நிவேதிப்பது சிறப்பானது. அன்றைய தினம் மாலையில் சிவாலயம், பெருமாள் கோயில் என்று உங்களால் இயன்ற தலத்திற்கு சென்று தரிசியுங்கள். அதன் பின்னர் மீண்டும் தூப தீப ஆராதனைகளை கலசத்திற்கு செய்துவிட்டு கலசத்தினை வடக்கு பக்கமாக நகர்த்தி வையுங்கள். உண்ணாவிரதம் இருப்பது, எளிய திரவ ஆகாரம் மட்டும் உண்பது எல்லாம் அவரவர் வசதிப்படி செய்து கொள்ளலாம். உடல் நலத்தை பொறுத்தது. மேலும் கலசத்தினை நகர்த்துவது விரதத்தினை நிறைவு செய்து விட்டதாக அர்த்தம். பயன்படுத்திய அரிசி, கலச தேங்காய், மற்ற பொருட்களை வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். திருதையை நாளில் விரதம் இருப்பது, பூஜைகள் செய்வது, புதிய பொருட்களை வாங்குவது, இவற்றை விட முக்கியமானது தானம் அளிப்பதும் முன்னோர் கடன்களை செய்வதும் தான். இல்லாதோருக்கு உங்களால் இயன்ற அளவிற்கு உதவுவது, இவற்றினாலும் தர்ம தேவதையின் அருளை பெற்று புண்ணியங்களை சேர்த்து கொள்ளலாம். திருமகள் அம்சமாக நல்ல மனைவியை அமைய விரும்புவோர், தங்களுக்கு நல்ல மருமகள் வர விரும்பும் பெற்றோர் அட்சய திருதியை திருக்கோயிலில் வைத்து பெண் பார்க்கும் வைபவத்தையோ நிச்சயதார்த்தத்தையோ நடத்தினால் விரும்பியபடி மணமகள் அமைவாள். அட்சய திருதியை அன்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும் தெரியுமா? இந்நாளில் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. எனவேதான் இந்நாளில் தங்கம் வாங்க விரும்புகின்றனர். ஆனால் இவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை அனைவராலும் வாங்க இயலாது. அதற்காக மனம் தளர வேண்டாம். நமக்கு மிகவும் உபயோகமான பொருட்களை வாங்கி பயனடையலாம். அன்று உப்பு, அரிசி மற்றும் தேவையான ஓரிரு ஆடைகள், ஏதாவது ஒரு சிறு பாத்திரம் என வாங்கலாம். எப்படியும் நாம் மாதம் மளிகை பொருட்கள் வாங்கியாக வேண்டும். அதனை இம்மாதத்தில் மட்டும் இந்த அட்சய திருதியை நாளில் வாங்கி வளம் பெறலாம். வட இந்தியாவில் இந்நாளை அகஜித் என்பர். ஸ்ரீ மகாலட்சுமி விஷ்ணுவின் மார்பில் இந்நாளில் தான் இடம்பெற்றாள். நிரந்தரமாக தங்கினாள். அஷ்டலட்சுமிகளில் ஐஸ்வர்ய லட்சுமியும் தானிய லட்சுமியும் தோன்றிய நாளும் இதுதான். ஸ்ரீ லக்ஷ்மியானவள் வைகுண்டத்தில் மகாலட்சுமியாகவும், பார்க்கடலில் ஸ்ரீலக்ஷ்மியாகவும், இந்திரனிடம் ஸ்வர்கலட்சுமியாகவும், அரசர்களிடம் ராஜலட்சுமியாகவும், வீரர்களிடம் தைரியலட்சுமியாகவும், குடும்பத்தில் கிரகலட்சுமியாகவும், பசுக்களில் கோமாதாவாகவும், யாகங்களில் தட்சிணையாகவும், தாமரையில் கமலையாகவும், அவிர்வாகம் அளிக்கும் போது சுவாகாதேவியாகவும் விளங்குகிறாள். இப்படி சகல யோகங்களையும் ஆதாரமாக விளங்குபவள் லக்ஷ்மிதான். எனவே அட்சய திருதியை அன்று ஸ்ரீமன் நாராயணனின் இணைப்பிரியாத தேவி ஸ்ரீ லக்ஷ்மியை பூஜிக்க வேண்டும். நம் இல்லத்தில் சாஸ்திரப்படி பூஜை செய்பவர்களுக்கு திருவருளும் லக்ஷ்மி கடாட்சமும் கிட்டும். அன்று செய்யும் தான தர்மத்தால் மரண பயம் நீங்கி உடல் நலம் உண்டாகும். அன்னதானத்தால் விபத்து விலகும். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவினால் நம் குடும்ப குழந்தைகளின் கல்வி மேம்படும். தான தர்மங்கள் செய்தால் யம வேதனை கிடையாது. நலிந்தவர்களுக்கு உதவி செய்தால் மறுபிறவியில் ராஜயோக வாழ்க்கை அமையும். ஆடைகள் தானம் செய்தால் நோய்கள் நீங்கும். பழங்கள் தானம் செய்தால் உயர் பதவிகள் கிடைக்கும். மோர் பானகம் அளித்தால் கல்வி வளம் வளரும். தானியங்கள் தானம் கொடுத்தால் அகால மரணம் ஏற்படாது. தயிர் சாதம் தானம் அளித்தால் பாவ விமோக்ஷனம் ஏற்படும். முன்னோருக்கு தர்ப்பணம் செய்தால் வறுமை நீங்கும். அட்சய திருதியை அன்று ஆளிலையில் மிருதயஞ்ச மந்திரத்தை ஜபித்து அதை நோயாளிகளின் தலையணையின் அடியில் வைத்தால் நோய் விரைவில் குணமாகும் என்பது நம்பிக்கை. அட்சய திருதியை தினம் விலை உயர்ந்த ஆபரணங்கள், பொருட்களை வாங்க மட்டுமின்றி வணிகத்தினை துவக்குதல், பூமி பூஜை போடுதல், புதிய கலையினை கற்க ஆரம்பித்தல் போன்றவற்றிற்கும் உரியதாக கருதப்படுகின்றது. அட்சய திருதியை அன்று ஆளிலையில் மிருதயஞ்ச மந்திரத்தை ஜபித்து தலையணை அடியில் வைத்தால் நோய்களின் கடுமை குறையும்.
குழந்தைகளின் படுக்கை அடியில் வைத்தால் கண் திருஷ்டி கழியும், பயங்கள் போகும். பூஜை அறையில் அல்லது வியாபார தலத்தில் வைத்திருந்தால் எதிரி பயம் விலகும். இந்த நாளில் குபேர பூஜை, லட்சுமி நாராயண பூஜை, சிவபூஜை, மகாலட்சுமி பூஜை போன்றவற்றை செய்வது நற்பலன்களை தரும். அட்சய திருதியை நாளில் இயன்ற அளவில் தானம் செய்வது மிக மிக சிறந்தது. இந்நாளில் செய்யப்படும் தானங்கள் பல மடங்கு அதிக நன்மை தரும். பித்ருக்களை வணங்கவும் அவர்களுக்கு உரிய நீத்தார் கடன்களை செய்யவும் உரிய நாள் இது. இதனால் கிட்டும் முன்னோர்களின் ஆசி 3000 மடங்கு நற்பலனை தரும் என்பது ஐதீகம். சிலர் வீட்டின் பூஜை அறையில் புதிதாக கல் உப்பு வாங்கி அதை படியில் வைத்து, அதாவது அதன் மேற்பரப்பு கோபுரம் போல் குவிந்திருக்க வேண்டும். அதற்கு சந்தன குங்குமம் இட்டு வைப்பார்கள். உப்பு மகாலட்சுமியின் அம்சம். செல்வத்தை ஆகர்ஷிக்கும் சக்தி உப்பு கொண்டு. எனவே 3 நாட்கள் உப்பை படியில் வைத்து பூஜை அறையில் வைத்திருப்பது, 4ஆம் நாள் அந்த உப்பை நீர், ஆறு, கடல், கிணறு, குளம் போன்ற நிலைகளில் கரைத்து விடுவது சிறப்பு. அருகில் நீர்நிலை இல்லாதவர்கள் ஒரு பக்கெட் தண்ணீரில் உப்பை கரைத்து வீட்டு தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு விட்டுவிடலாம். தானங்கள் செய்ய உகந்த நாள் அக்ஷய திருதியை. இந்த நாளில் அன்னதானம் செய்தால் நம் பரம்பரையில் 3 தலைமுறைகளுக்கு உணவு பஞ்சமே ஏற்படாது. குறிப்பாக தயிர் சாதம் தானமாக வழங்குவது மிகவும் சிறப்பு. ஆடை தானம் செய்வது மிகவும் சிறப்பு. குடை தானம் செய்தால் பித்ருக்களின் ஆசி கிட்டும். இல்லாதவர்களுக்கு சிறிது தங்கம் வாங்கி தந்தால் பன்மடங்கு தங்கம் பெருகும். பூஜை அறையையோ நகை பணம் வைக்கும் பீரோவையோ சுத்தம் செய்யக்கூடாது. வீட்டில் அரிசி, பருப்பு போன்றவை இல்லை என்று பேசக்கூடாது. அமங்கலமான வார்த்தைகளையும் பேசக்கூடாது. கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கடன் வாங்காமல் இருப்பதும் சிறப்பு. நம்மை சோதிப்பதை போல் இன்றுதான் பலரும் வந்து ஏதேனும் கேட்ட வண்ணம் இருப்பார்கள். அவர்களிடம் இல்லை என்று சொல்லாமல் ஏதேனும் காரணங்களை சொல்லி தள்ளி போடுவது நல்லது. அவசர தேவைகளுக்காக கொடுக்க நேர்ந்தால் அதை தானமாக கருதி கொடுப்பது நல்லது. தானமாக கொடுக்கும் பணம் இறையருளால் பன்மடங்கு பெருகி நமக்கு கிட்டும் என்பது நம்பிக்கை. தான தர்மம், புதுக்கணக்கு ஆரம்பம், கல்வி தொடக்கம், விரதம், தெய்வ வழிபாடு ஆகிய அனைத்தையும் செய்ய உகந்த நாள் அட்சய திருதியை. எனவே இத்தகைய சிறப்பான நாளை தவறவிடாமல் வழிபட்டு நற்பலன்களை பெறுவோம். அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள்.